ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபினே சொல்லலாம். மீன் குழம்பு. மீன் குழம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். மட்டன் சிக்கனை விட மீன் குழம்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியாகவே இருக்கும். அந்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் பார்த்திங்கன்னா பச்சையாகவே அரைச்சி தான் மீன் குழம்பு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக அப்படியே சப்பு கொட்டிட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சுவையில் மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லணும். என்னன்னா, இப்போ நான் மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறப்போ கொரியர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். BlackSheepலேருந்து அனுப்பியிருக்காங்க நமக்கு கொரியர். ஃபஸ்ட் டைம் இதுதான் செரின்ஸ் கிச்சன் பேரில் ஒரு கொரியர் வருதுன்னா இதுதான் முதல் முறை சொல்லப்போனால். இப்போ எதுக்காக இந்த இது அவங்க அனுப்பியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இந்த டிஜிட்டல் அவார்டு இருக்குது பார்த்தீங்களா, BlackSheep டிஜிட்டல் அவார்டு, அதில் நம்ம பேரும் நாமினேட் ஆகிருக்கு, நம்ம செரின்ஸ் கிச்சனும் நாமினேட் ஆகிருக்கு. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டயும் நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கும் கூட. இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். இந்த சப்போர்ட் வந்து நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக இதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து அந்த இன்விடேஷனை வந்து பிரித்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம BlackSheep டீம் வந்து எல்லாருக்கும் எப்படி இன்வைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே இன்வைட் தான் நமக்கும் வந்திருக்கு. நல்லா அந்த ராஜா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை மாதிரி அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இன்விடேஷனோட சேர்த்து நமக்கு கார் பாஸுக்கும் ஒரு கார்டு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம சென்னைக்கு போகிறோம் 28ஆம் தேதி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம். இந்த 4 வருஷம் நான் யூடியூப்பில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு இதுக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. அதுக்கான எந்த சந்தர்ப்பமும் எனக்கு அமைஞ்சதும் கிடையாது. முதல் முறையாக இப்போ தான் நான் யூடியூப்பில் வந்து 4 வருஷம் ஆகி 2 மில்லியன் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ண போகிறோம். அந்த டைமில் நம்மளை நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி தான் நான் இதை நினைக்கிறேன். நம்மளையும் நம்ம சேனலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நம்மளும் நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். BlackSheep டீமுக்கே நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களால் தான், உங்களால் மட்டும்தான் இது சாத்தியப்பட்டுச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது உங்களுக்காக வந்ததுன்னே நான் நினச்சிக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பாப்பா கூட ஒரு டைம் வீடியோ போட்டிருந்தா, அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இன்விடேஷன் வரட்டும் அதை காட்டிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வரைக்கும் இதை பற்றி வீடியோ போடல. இன்றைக்கி தான் கொரியர் வந்துச்சா, சரி வந்ததுமே எப்படியோ நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிவிட்டு. இதில் வந்து நம்ம செரின்ஸ் கிச்சனில் வந்து சிறந்த சமையல் சேனல் அப்படி சேனலில் நம்ம சேனலும் நாமினேட் ஆகிருக்கு. நிறைய பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க, எனக்கும் ஓட்டு போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த வருஷம் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்க. நீங்களும் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் BlackSheep வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நம்மளாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இன்வைட்டில் நம்மளுக்கும் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இந்த சந்தோஷத்தை பொழுதனைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதே போல் இந்த மாதிரி ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே வேணால் கொடுக்குறேன். நீங்கள் ஓட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே சந்தோஷத்தோட சூப்பரான ஒரு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க போகலாம். சங்கரா மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் முதல்ல குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். 1/2 கிலோ மீன் கரெக்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம்னா போதும். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு பண்ணோம்னா அந்த குழம்பு நம்ம பண்ணுறப்போ மீன் போடுவோம் இல்லையா, அந்த மீனில் நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் முன்கூட்டியே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம கலந்து வைக்கிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு குழம்புல. அதுக்காக தான் இப்போ தடவியாச்சு. இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். குழம்புக்கு மீனில் மசால் தடவி வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மசால் வந்து அரைச்சிக்கலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், நம்ம கையில் ஒரு கையளவுக்கு இவ்வளோ கையளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து மல்லி சேர்த்துடலாம். இதெல்லாம் வறுக்கவே தேவையில்லை, பச்சையாகவே சேர்த்துக்கலாம். 1 போட்டிருக்கேன், 2, 3, இதில் 3 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து
நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிடலாம். புளியை கரைச்சிட்டு அதில் இருக்க சக்கையை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ அரைச்சோலையா மசாலா அதை இது கூட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி மசாலாலாம் போட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல் அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போதும், அதிகம் வேண்டாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுறலாம். அடுத்து நம்ம புளியும் மசாலும் கலந்து வச்சோம் இல்லையா, அதையே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா மசால் வாடையெல்லாம் போயிட்டு நல்லா லைட்டாக கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். நல்லா மசால் வாடை போனதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மீனாக எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து சங்கரா மீனில் மட்டும் இல்லை, எல்லா வகையான மீன்லேயுமே இந்த மாதிரி குழம்பு செய்யலாம். நீங்கள் நினைப்பீங்க அக்கா சங்கரா மீனில் தான் சங்கரா மீனில் தான் மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க, இதில் தான் செய்யணுமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை. எல்லா மீன்லேயுமே இது போல் நீங்கள் மீன் குழம்பு பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். மீனெல்லாம் போட்டாச்சு. நம்ம கரண்டி வச்சு சும்மா கலந்துட்டு இருக்க வேணாம். இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நல்லா கொதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் சொன்னோம். இப்போ மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ கரண்டியெல்லாம் போட்டு நம்ம கலந்து விட வேணாம், மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எடுத்து இந்த மாதிரி அப்படியே குலுக்கி விட்டுக்கோங்க. கரண்டி வச்செல்லாம் கலந்து விட வேணாம். இந்த மாதிரி எடுத்து பண்ணிவிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சிம்மில் வைக்கவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மீனும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக உடையாமல் மீன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா மீன் வந்து சூப்பராக வெந்துடும். சூப்பரான ஒரு சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பச்சை மசாலா அரைச்சி போட்டு மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோதான். சும்மா போட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டுருக்க வேணாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.